நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 91வது சங்கீதம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு சங்கீதம். அநேக சங்கீதங்கள் உண்டு, ஆனால் அதுபோல சங்கீதம் 91வது சங்கீதம் இங்கே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே ஒரு சங்கீதம், இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய ஹாலில் கண்டிப்பாக இந்த வசனம் மாட்டப்பட்டிருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 91வது சங்கீதம் ரொம்ப விசேஷமான ஒரு சங்கீதம். இந்த 91வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எதை சொல்ல வருகிறார்? முதல் வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். உன்னதமான தேவனுடைய மறைவிலே எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் இறகு கீழ் மறைத்து கொள்ளுமோ, ஆபத்து வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது எப்படி மறைத்து கொள்ளுமோ, அதுபோல உன்னதமான தேவன் உங்களையும் தம்முடைய சிறகினாலே அவர் மறைத்து கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லவருடைய நிழலிலே, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தர வழியாக நடக்கிற போது அவர் மேகஸ்தம்பமாக நிழலாக அவர் மாறினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வருடைய வல்லவருடைய நிழலும் நீங்கள் காணப்பட வேண்டுமானால் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். யாரெல்லாம் இன்று வந்திருக்கிற நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிற தேவன் என்று யாரெல்லாம் அறிக்கையிடுகிறோமோ. பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு 11 வசனங்கள், கிட்டத்தட்ட இந்த 16 வசனங்களில் எல்லா வசனத்திலும் ஆண்டவர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். எல்லா ஆசீர்வாதங்கள் 91வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அவர் சொல்லி வரும்பொழுது நான் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறேன். 3வது வசனத்தில் கடைசி பகுதியில் அவர் சொல்லுகிறார், தப்புவிப்பார். 4வது அதிகாரத்திலே அடைக்கலம் புகுவாய், பரிசையும் கேடையும் ஆகும், பயப்படாதிருப்பாய், அது உன்னை அணுகாது. 7வது வசனம், அது உன்னை அணுகாது. 8வது வசனம், துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். 10வது வசனம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னை அவர் காக்கிறார், உன்னை காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கே அவர் கட்டளையிடுகிறார். அவர்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். நீங்கள் சிங்கத்தின் மேலும் வலு விரியன் பாம்பின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் வலு சர்பத்தின் மேலும் நீங்கள் மிதித்து போடுவீர்கள். இந்த 13வது வசனம் வரைக்கும் பிறகாக சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், 91வது சங்கீதத்தில் வேதத்தில் கூறப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும். தேவனுக்கு அன்பான ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும், நான் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் செய்யாததினாலே வேத வசனம் நம்முடைய வீட்டில் அது நிறைவேறலை.
பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டின் சுவற்றிலே அநேக விதமான ஆசீர்வாதமான வாக்கு தேவனால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வேதத்தில் கூறப்பட்ட எல்லா வாக்கு ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணின எல்லா வசனங்களும் நம்முடைய வீட்டிலே மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது? சுவரிலே மாட்டப்பட்ட ஒரு பலகையாக, சுவரிலே மாட்டப்பட்டதான ஒரு எழுத்துக்களாக தான் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. உங்க வீட்டிலே, உங்க சுவற்றிலே, நீங்கள் அமர்ந்திருக்கிற ஆலயத்திலே வெறும் அட்டைகளினால் மாத்திரமல்ல, அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுது வாதையும் கூடாரத்தை இழகாது, பொல்லாப்பு உனக்கு எப்பொழுது நேரிடாது, கர்த்தர் எப்பொழுது தம்முடைய சிறகினாலே உன்னை மூடுவார், நீ எப்பொழுது 1000-10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தரிடத்திலே வாஞ்சையாயிருங்கள். நாளுடைய செய்தியின் தலைப்பம் அதுதான், கர்த்தரிடத்திலே வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சை என்றால் அதற்கு தமிழ் அர்த்தம் என்னவென்று சொன்னால் விருப்பம். சரி, வாஞ்சையாயிருங்கள் என்று சொன்னால் யாரிடத்திலே நான் வாஞ்சையாயிருப்பது? எதன் மீது எனக்கு விருப்பம் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டு மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய இருதயத்தின் ஏக்கம், எண்ணம், விருப்பம் எல்லாம் யாராக இருக்கிறது? இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய விருப்பமா, என்னுடைய வாஞ்சையா? ஜெபம் என்னுடைய வாஞ்சையா இருக்கிறதா? அதுதான் 14வது வசனத்தை சொல்லுகிறார், வாசிக்கலாம். 14வது வசனத்தில், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். போதும் தம்பி, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால். யாரெல்லாம் கர்த்தரிடத்திலே வாஞ்சியாயிருக்கிறோமோ, சங்கீதம் 91வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள், எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தரிடத்திலே நாம் வாஞ்சியாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பக்தன் இவ்விதமாய் பாடுகிறார், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் விருப்பம் செய்வது தானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் விருப்பம் செய்வது தானே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிறதை நாம் செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிற ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் வாழ்கிறோமா என்று சொன்னால் அதுக்கு விடை என்னவாக இருக்கும்? இல்லை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால், யார் ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறோமோ, ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில், ஜெபிக்கிற விஷயத்தில், வேதத்தை வாசிக்கிற விஷயத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவார்? அவரை வாஞ்சிக்கும் போது தான் வருவார். விருப்பத்தோடு நீங்கள் எதை செய்தாலும் விருப்பத்தோடு, மன விருப்பத்தோடு. உலக காரியங்களுக்கு எவ்வளவு வாஞ்சையோடு இருக்கிறோம்? இந்த அதிகாலை வேளையில நான் விசுவாசிக்கிறேன், இங்க 3 சந்ததி, 3 தலைமுறை, 2 தலைமுறை பார்த்தவங்க நீங்க இருக்கிறீங்க. ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட இருதயமுடையவர்களாக இருந்தோம் தெரியுமா? எப்போ சபை, எப்போ உபவாச நாள் வரும், அந்த வாஞ்சை இப்பொழுது இருக்கிறதா? எப்பொழுது வேத பகுதியை சொல்வார்கள், நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தை நின்று வாசிப்பேன். சபை சீக்கிரமா முடிஞ்சிருச்சே,
சபை ஆராதனை சீக்கிரமாய் நிறைவு பெற்றது. அன்றைய கால வாலிபர் சபை விட்டு போவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பசி எடுக்காது. தேவனுடைய ஆலயத்தின் மீது அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, விருப்பம் அன்றைக்கு காணப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் எத்தனை பேர் அதே வாஞ்சையோடு, அதே விருப்பத்தோடு இன்றைக்கு நாம் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். எல்லாரும் கவனிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எவன் ஒருவன் ஆண்டவரை வாஞ்சையோடு தேடுகிறானோ அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார், அவனுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தரை முழு விருப்பத்தோடு, முழு வாஞ்சையோடு எவன் தேடுகிறானோ, எந்த சகோதரி எந்த சகோதரன் தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன், எல்லா சூழலிருந்து அவனை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை விருப்பத்தோடு வாழ்கிறேனா, வெறுப்போடு வாழ்கிறேனா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது விருப்பத்தோடு வருகிறேனா? ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணும் போது, துதிக்கும் பொழுது விருப்பத்தோடு, வாஞ்சையோடு, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு நாம் துதிக்கிறோம்? அவருடைய வாஞ்சையை அவர் தீர்ப்பார். பிரியமானவர்களே, நான் ஒரு சத்தியத்தை இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு காரியத்தை, கர்த்தரை காணும்படியாக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு மனுஷன் இருந்தான். நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் இப்போது வாசிக்கலாம். அவர் எரிகோவின் வழியாக வருகிற போது ஆயக்காரனுக்கு தலைவனும் மிகுந்த ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் சகேயு. அவனுடைய, நன்றாய் கவனிங்கள், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு பாவியாக ஜீவித்தான். அநேகரிடத்தில் அவன் அநியாய வட்டியை வாங்கினான். நல்லா கவனி, அவனுடைய பதவி உயர்ந்த பதவி. அவனுடைய பதவி, ஆயக்காரன் எல்லாருக்கும் அவன் தலைவனாக செயல்பட்டான். அது மாத்திரமல்ல, அந்த எரிகோவிலே அவன் செல்வந்தனாக காணப்பட்டான். அந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை சகேயுக்குள்ளே காணப்பட்டது. பிரியமானவர்களே, வீட்டிலே இருந்து கொண்டிருந்தால் இயேசுவை காண முடியாது. வீட்டிலே ஜெபிக்காமல் இருந்தால் இயேசுவை பார்க்க முடியாது. வீட்டிலே ஜெபிக்க வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் ஆசீர்வாதத்தை காண முடியாது. நாம் வீட்டிலே ஜெபித்து வேத வசனத்தை வாசித்து சபையில எப்படி பரிசுத்த ஆவி நிரம்பி நாம் ஜெபிப்போம், அதுபோல வீட்டிலும் சபையிலும் அவரை வாஞ்சிக்கும் பொழுதுதான் அவர் உன்னை விடுவிப்பார். எல்லா ஆசீர்வாதங்கள், நாம் அனைவரும் அறிந்த ஒரு காரியம் என்னன்னா, உபாகமும் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் மேலே வந்து பலிக்கும். அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை செய்யும் போது பூமியில் இருக்கிற எல்லா ஜாதியில கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது சொன்னா, நீ கர்த்தரை வாஞ்சிக்கும் பொழுது. கர்த்தர் மீது உன் வாஞ்சை என்ன, விருப்பம் என்ன? விருப்பத்தோடு ஆண்டவரை நீங்க தேடுறீங்களா? இந்த கால வேளையில நாம் சிந்திப்போமா? முதலாவது ஆண்டவரை காண அந்த சகேயு ஒரு பாவியான மனுஷன். நல்லா கவனிங்க, ஒரு பாவியான மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு ஆசை இயேசுவை காண. அவர் எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். அடுத்ததாக சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடினாலே. அவன் சொல்லலை, இன்னைக்கு போக வேணாம் சர்ச்சைக்கு, இயேசுவை இன்னைக்கு பார்க்க வேணாம், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், நம்ம கிட்ட தான் இருக்குது, குறை இருக்குது. அது குறை என்ன?
நம்ம குள்ளமா இருக்கிறோம். இயேசுவின் பின்னாக இவ்வளவு திரளான கூட்டம் போகுது. நான் இன்னொரு நாள் இயேசு வருவார், அப்போ நான் அவரை பார்த்துக்கிறேன். இல்லை, நான் இன்றைக்கே அவரை நான் காண வேண்டும், எப்படியாவது அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சகேயு வகை தேடினான். இன்றைக்கு எவ்வளவோ நேரம் இருக்கிறது நமக்கு. ஆண்டவர் 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை காண நீங்க வாஞ்சிக்கிறீங்க? இயேசு மறுபடியுமாக அவர் வரும்பொழுது காண போறீங்களோ? இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்களுடைய விருப்பம் என்ன? உங்களுடைய வாஞ்சை என்ன? உலக ரீதியான காரியங்களுக்கு எவ்வளவு விருப்பம்? ஒரு சைக்கிள் வாங்கினா, பைக் வாங்க, டிவிஎஸ் 50 வாங்க விரும்புகிறோம். டிவிஎஸ் 50 வாங்க விரும்புகிறவர்கள் கீர் போடுகிற வண்டியை வாங்க, ஒரு ஸ்ப்ளெண்டரோ ஏதோ ஒரு வண்டியை வாங்க விரும்புகிறோம். ஸ்ப்ளெண்டர் வாங்க விரும்புகிறவர்கள் அடுத்ததாக கார் வாங்க நாம் விரும்புகிறோம். நன்றாய் கவனி, இதன் மீதெல்லாம் நமக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவரோடு ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, பரிசுத்த ஆவி நிரம்ப நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் திருப்பந்தி ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் கூட விருப்பத்தோடு அதை நாம் வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே, இந்த அப்பத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விருப்பத்தோடு வாஞ்சையோடு, ஆண்டவரே என் சரீரத்தில் பலவீனம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது சொல்லுகிறது, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வாஞ்சையோடு விருப்பத்தோடு நாம் பங்கு பெறும்போதுதான் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். அபாத்திரமாய் பங்கெடுக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அபாத்திரமாய் பங்கெடுக்கிறவர்களுக்கு நல்லா கவனி, அபாத்திரமாய் பங்கெடுக்கிற பலவீனம், வியாதி, மரணம். அப்போ நன்றாய் கவனிங்க. பத்திரமாக, கவனமாக, ஜாக்கிரதையாக, வாஞ்சையோடு, விருப்பத்தோடு திருப்பந்தி எடுத்தா உனக்கு பலவீனம் வராது, உனக்கு வியாதி வராது, உனக்கு மரணம் வராது. உன் ஆத்மாவுக்கு. சகேயு ஒரு பாவியான மனுஷங்க, பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு இயேசுவை காண எவ்வளவு ஆசை. ஒரு பக்தன் பாடுகிறார் அல்லவா, உன் அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன் அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. அவருடைய விருப்பத்தை பாடலாக எழுதியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் நான் விரும்புகிறேனா, நான் வாஞ்சிக்கிறேனா, ஆசைப்படுகிறேனா, அல்லது உலகத்தில் நான் வளர்ந்து பெருக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனா? வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள், அதிலே ஒருவன் இந்த சகேயு. அவனுடைய விருப்பம் என்ன, அவனுடைய ஆசை என்ன? இயேசு எப்படிப்பட்டவரோ, உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் அதிசயமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் என்னுடைய அப்பா, அவர் என்னுடைய அம்மா தெரியும். ஆனாலும் அவரை வாஞ்சிக்கிறதே இல்லை. அவரிடத்துல கிட்டி நெருங்கி சேர நமக்கு விருப்பம் இல்லை. இந்த காலை வேளையில கர்த்தரை நம்ம உண்மையிலே வாஞ்சிக்கிறோமா? விருப்பத்தோடு தான் நான் சபைக்கு வரேனா? நம்ம ஆத்மாவை தூக்கி முன்னாடி வச்சிங்கன்னா அது ஓப்பனா சொல்லிடும். நம்ம ஆத்மாவை முன்னாடி உட்கார வச்சிங்கன்னா அது என்ன பண்ணும்? அது என்ன சொல்லும்? ஏய், நீ அந்நிய பாஷை பேசுற, வீட்டில் இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அசிங்கமாக பேசிட்டு வந்த. ஆத்மாவுக்கு தெரியும் கண்டிப்பாக, மனசாட்சி அதை தான் சொல்கிறேன். அது உண்மையாக நம்முடைய ஆத்மா ஆண்டவரை தேடுகிறதா? இந்த சைடில் இருக்கிறவங்களையும் சொல்கிறேன், இந்த சைடில் இருக்கிறவங்க வாலிப நாட்களை எண்ணி பாருங்க. இப்போலாம் சபை முடிஞ்ச உடனே போயிடுறீங்க. ஆரம்ப கட்ட காலத்தில் பக்கத்தில் இருந்த சபையாக இருக்கட்டும், அங்கே இருந்த சபையாக இருக்கட்டும், அந்த தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஒருவரோடு ஒருவர் அன்பாக, நீங்கள் அன்பின் பந்திக்கு வந்திருக்கிறீங்க. பாடல் கூட அன்பின் பந்தி பாடுனீங்க. அந்த அன்பு இருக்கிறதா? ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்து நாம் பேசுகிறோமா? சபை விட்டு நீங்கி போகவே மாட்டோம். வீட்டில் போயிட்டு நான் சண்டே ஆனால் பிரியமானவர்களே, நான் சாட்சியாக சொல்லுகிறேன், என்னுடைய 6 வயதிலிருந்து 1992ஆம் ஆண்டு சதானந்தபுர சபையில் அங்கே
சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஐயாக்கெல்லாம் வருவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது அந்த மாடியில் சபை ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த எனக்கு சர்ச்சுன்னா அவ்வளோ விருப்பம், சண்டே கிளாஸுக்கு போகணுன்னா அவ்வளோ விருப்பம். ஏசப்பாவை பற்றி சொல்லுவாங்க, ஏசப்பா எப்படிப்பட்டவர்ன்றதை பற்றி சொல்லுவாங்க, அவர் என்ன செய்வார், அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார், அதை பற்றிலாம் அந்த அக்கா அழகாக சொல்லுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப விருப்பம். புரட்டாசி மாதம் ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா கூப்பிட்டு நாம போட்டு நான் சபைக்கு போவேன். நாம போட்டு போவேன். அந்த நாள் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு போகாமல் இருக்கவே மாட்டேன் நான். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அடிப்பற சொல்லி மறைஞ்சு போவேன். எங்கெல்லாம் சண்டே கிளாஸ் வைக்கிறாங்களாம் போயிட்டே இருப்பேன். அவ்வளோ விருப்பம் சபைக்கு போகிறதுனா. சண்டே கிளாஸ் போகிறதுனா அந்த 10:30 மணி ஆராதனை முடிஞ்சு சண்டே கிளாஸ் போகிறதுனா நான் முதல் 10:30 மணிக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் 8 மணி சர்வீஸுக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் முழு நேரத்துக்கு போக ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு சபையை வாஞ்சித்ததுனால தான் இன்றைக்கு என்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறாங்க. என்னுடைய 11 வயதில் என் தகப்பனார் மிகப்பெரிய குடிகாரனாக இருந்தார். நாங்கள் விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட எங்களை ஆண்டவர் ரட்சித்து, நன்றாய் கவனிங்கள், என்னை அவர் தெரிந்து கொண்டு சிறு வயதில் கொண்டு போனார். என்னுடைய 11வது வயதில் அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் சபைக்கு வந்திருந்தார். அந்த ஊழியக்காரர், நான் சபையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சபை ஆராதனையில் நான் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தேன். நன்றாய் கவனியுங்கள். என்னுடைய சகோதரன் கீழே வந்து என் பேரை சொல்லி அழைக்கிறான். அங்கே வெளியே இருந்த மூப்பர் என் பேரை சொல்லி என்னை அழைத்து கீழே போகும்போது நான் வீட்டுக்கு சென்று பார்க்கிறேன். என் தாயார் அரளி விதையை அரைத்து குடித்து மரண தருவாயிலே அவர்கள் இருந்தார்கள். மரித்து போகக்கூடிய ஒரு தருவாயில் இருந்தார்கள். ஆனால் என்னுடைய வாஞ்ச சபைக்கு போகணும். எங்க அம்மா இன்றைக்கு உயிரோடு 27 வருஷம், நன்றாய் கவனி, 77 வருஷம் அவங்க உயிரோடு கூட இருக்கிறாங்க சொன்னா, அன்றைக்கு சபைக்கு நான் சென்றதுனால தான் என் தாயார் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறாங்க. சபை மீது கொண்டிருந்த அந்த வைராக்கியம். ஒரு நாள் கூட நான் சபைக்கு லேட்டாக போகவே மாட்டேன். ஒரு நாள் கூட சபைக்கு லேட்டாகவே போக மாட்டேன். நான் எப்பவுமே சீக்கிரமாக போவேன். நான் வாஞ்சித்தேன், விசுவாசித்தேன், சபையை விரும்பினேன். என் தாயார் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நானும் எங்களுடைய முதலாவது சிறு பிள்ளையாக நான் மாத்திரம் தான் சபைக்கு போனேன். ஆண்டவர் விரும்பின, அதிகமாக விரும்பின, வாஞ்சித்ததினால ஆண்டவர் என் தாயாருடைய உயிரை அவர் மீட்டு கொடுத்தார். ஒரு அக்கா ஒரு வசனம் சொல்லி கொடுப்பாங்க, சண்டே கிளாஸ் அக்கா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் விசுவாசி. எங்கள் அம்மா பக்கத்தில் நின்று அந்த ஐயா வந்தார். ஆராதனை முடிஞ்சது சபையில், ஐயா எங்கள் அம்மா மரித்து போக போகிறாங்க, அரளி விதை அரைச்சி கொடுத்தாங்க, விஷத்தை குடிச்சிட்டாங்க, வாங்கயான்னு சொல்லி அந்த ஐயாவை போய் சபையில் நான் வேற எங்கேயும் போல. எனக்கு சின்ன வயசில் வேற எந்த வழியும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசப்பா தான். ஆராதனை முடிஞ்சது. எங்கள் அப்பா போயிட்டு அந்த ஐயாவை கூப்பிட்டு வந்து, ஐயா எங்கள் அம்மா மரிச்சு போகிற தருவாய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஐயா ஜெபம் பண்ணார். நிச்சயமாக கவலைப்படாதீங்க, அம்மா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. ஏன்னா கண்ணுலாம், சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், கண்ணுலாம் இழுத்துருச்சு, நாக்கெல்லாம் தள்ளிடுச்சு, மறிச்சு போயிட்டாங்க நான் நினச்சிட்டோம். இல்லை, எங்கள் அம்மா மறுபடியும் வருவாங்க. நான் ஒன்று விசுவாசித்தேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ, யாரெல்லாம் விரும்புகிறோமோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கூடாத காரியங்களை அவர் கைகூட செய்வார். பிரியமானவர்களே, சகையு என்கிற மனுஷன் பாவியான ஒரு மனுஷன். ஒரு பாவியான மனுஷனுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிற விருப்பம். அவன் தேவனை தேடி ஓடினான். அவன் குள்ளனானபடி. நம்ம என்ன சொல்லிடுறோம், சின்ன தலைவலி ஜுரம் வந்துட்டா என்ன சொல்லிடுறோம், தலைவலி ஜுரம் வந்துட்டா ஏமா சர்ச்சுக்கு வரல, நம்ம பலவீனத்தை காரணம் காட்டுறோம். ஆண்டவருடைய ஊழியத்தில் சபைக்கு வர்றதில்ல எதை காரணம் காட்டுறோம், பலவீனங்களை காரணம் காட்டுறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசுவான சகல வியாதிஸ்தர்கள் அவரை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. உனக்கு ஜுரம்னா சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிப்பார், ஜுரம் நீங்கிடும். இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணிப்பார், ஜுரம் நீங்கிடும். பிரியமானவர்களே, என்னை பொறுத்த மட்டில் உபவாச ஜபத்துக்கு வராங்க பார்த்தீங்களா, உபவாச ஜபத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வராத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. வழிபோக்கர்கள் கூட வருவாங்க, புதிய ஆத்மாக்கள் வருவாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை யார் வருவாங்க, சபை விசுவாசியில். நல்லா கவனிங்க,
வாலிபர் கூட வரமாட்டாங்க நிறைய பேர். உபவாச ஜெபம் என்னை பொறுத்த மட்டில் அவர் தான் உண்மையுள்ள விசுவாசி. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வராங்க பார்த்தீங்களா உபவாச ஜெபத்தில், அதுதாங்க வாஞ்ச. வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நாள் உபவாச ஜெபம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் மாற்றுகிறது எதுன்னு சொன்னா உபவாச ஜெபம் தான். அப்போ ஆராதனை கூடி முதலாவது நாம் பார்க்கிறோம் சகேக்குள்ள ஒரு வாஞ்ச. இயேசு எப்படிப்பட்டவரோ, உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர், சமாதான பிரபு. அவரை தேடி வந்தாதானே, வாஞ்சையோடு விருப்பத்தோடு அவரை தேடி வரும்பொழுது சமாதான பிரபுவாக அதிசயம் செய்கிற தேவனாக அவர் செயல்படுவார். அவரை தேடாதபடி ஜபத்து மேல விருப்பம் இல்லை, வேதத்தை படிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்? ஜெபம் பண்ண மாட்டீங்க, பைபிள் படிக்க மாட்டீங்க, பரிசுத்த ஆவியில நிரம்ப மாட்டீங்க, ஆனா ஆசீர்வாதம் வேணும், எப்படி கிடைக்கும்? சிந்தித்து பாருங்க. ஆதியிலே செய்த அந்த ஜெபங்கள், அந்த வாஞ்சை, அதெல்லாம் நிறைவே டக்கு டக்குன்னு நடக்கும். ஆதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு பண தேவையோடு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, உங்கள் வாஞ்சைகளை வேதம் அடுத்து நீங்கள் 15வது வசனம் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. 15வது வசனத்தில் 91ஆம் சங்கீதத்தில் 11வது வசனம், 91ஆம் சங்கீதத்தில் 14வது வசனம், 15வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது முதலாவது நாம் பார்க்கிறோம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு என்ன விருப்பம்? இயேசுவை பார்த்தா போதும், பார்த்துட்டு நான் போயிடுறேன், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்துட்டு போயிடுறேன், அது மட்டும் போதும். அப்படிதான் சகேயை நினைத்தார். ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்தான், எப்படியாவது இன்னைக்கு நான் அவரை பார்த்தணும், எப்படியாவது இன்னைக்கு நான் சபைக்கு போயிடணும், எப்படியாவது நான் என்ன பண்ணணும், செபிக்கணும். வைராக்கியம், வாஞ்சை நமக்கு தேவை. காட்டத்தி மரத்தில் அவன் ஏறி கொண்டான். எப்படி அந்த வழிதானே வருவார், எப்படியாவது நான் பார்த்துருவேன். அவன் காத்து கொண்டிருந்தான். அவனுடைய விருப்பம் வாஞ்சையெல்லாம் என்ன? பார்த்தா போதும். ஆனால் நல்லா கவனி, அவ்வளவு திரளான கூட்டத்தில் சகே இருதயத்தை இயேசு அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரளா 500க்கு மக்கள், 500க்கு மேலானவர்கள், அதிகமானவர் அவரை பின்னாக செல்றாங்க. ஆனா இனி எத்தனையோ பேர் நீங்க சபையில வந்திருக்கிறீங்க, உங்களை பத்தி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் வாஞ்சையை அவர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37 3 4 5 வசனம் சொல்லப்படுகிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். எப்பொழுது அவர் அருளுவார்னு சொன்னா, அவர் மீது நீ வாஞ்சையாய் இருக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருள செய்யணும் சொன்னா, அவர் மேல நீ வாஞ்சையா இருக்கணும், ஜெபிக்க விருப்பமா இருக்கணும், ஜெபிக்க விரும்பணும், வேதத்தை படிக்க விரும்பணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்கணும், வாஞ்சிக்கணும். நம்முடைய விருப்பம் எல்லாம், நம்முடைய எண்ணம் எல்லாம், ஏக்கம் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, சகேயை பார்க்கத்தான் வந்தான். கர்த்தர் பாருங்க, அவன் முகத்தை பார்க்கல, அவனுடைய இருதயத்தை பார்த்தார். இருதயத்தை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், சகேயுவே, யாரெல்லாம் கர்த்தரை பார்க்க வாஞ்சிக்கிறீர்களோ, ஆசைப்படுறீங்களோ, நல்லா கவனிங்க, பாவியா இருந்தால் கூட சரி, இயேசுவை நான் பார்க்கணும், மனம் திரும்பின்னு சொல்லி யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறோமோ, வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் ஒருவன் வாஞ்சையா இருந்தால், ஒருவன் என்னிடத்தில் பேச விருப்பமா இருந்தால், அவனோடு கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. சகேயு பார்க்க மாத்திரம் தான் வந்தாரு, ஆனா அவனுடைய வாஞ்சை ஆண்டவர் எப்படி தீர்க்கிறார் பாருங்க, பார்க்க வந்தவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க, உங்களோடு கூட கர்த்தர் பேசணும் சொன்னா, வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை வாஞ்சிக்கிறோமோ, ஜெபத்துல யாரெல்லாம் அவரை ஆண்டவர் என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லி வாஞ்சிக்கிறோமோ, அவர்களோடு இயேசு பேசுவார். சகேயு வாஞ்சித்தார், இயேசுவை பார்க்கணும் வாஞ்சித்தார், வகை தேடினார். வாஞ்சித்து வந்தவன், ஆசைப்பட்டு விரும்பி வந்தவனை இயேசு ஏமாத்தல. இயேசு என்ன செய்கிறார்? சகேயோடு பேசுகிறார். என்னது? பாவியான என்னோடு பரிசுத்தர் இயேசு பேசினாரா? 2வது வார்த்தை சொல்றாரு, சகேயுவே, நான் உன் வீட்டுக்கு, உன்னோடு கூட உன்னுடைய வீட்டுக்கு நான் வர விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. 3வது காரியம் சொல்றாரு,
இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேச போகிறார். யாரெல்லாம் ஜெபத்தில் ஆண்டவரை வாஞ்சிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசணும் நீங்க விரும்புகிறீங்களோ, கர்த்தர் இன்று முதல் கொண்டு உங்களோடு கூட அவர் பேசுவார். ஜெபத்தை நீங்கள் வாஞ்சிக்கும் போது நிச்சயமாய் பேசுவார். யாரெல்லாம் வாஞ்சித்து வந்திருக்கிறீங்க, இப்ப நீங்க திரும்பி போக போறீங்க, உங்களோடு கூட இயேசு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விருப்பத்தோடு வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்களோடு கூட இயேசு வருவார். உங்கள் வியாதிகளை தீர்க்க, உங்கள் கஷ்டங்களை போக்க, உங்கள் வீட்டை ரட்சிக்க இயேசு உங்களோடு கூட வர வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை வாஞ்சிக்கணும். நீங்க எதையும் விருப்பத்தோடு செஞ்சு பாருங்க. விருப்பம் இல்லாம செய்யற சமையல் நல்லா இருக்காது. விருப்பத்தோடு செய்கிற எல்லா காரியங்கள், பிரியாணி கடைக்கு போயிட்டு சாம்பார் சாதம் கேட்டால் தருவாங்களா? நீங்க சாப்பிட சென்றது என்ன? உங்கள் விருப்பம் என்ன? சிக்கன் பிரியாணி நீங்க சாப்பிட போயிருக்கிறீங்க. விருப்பம் இல்லாத இடத்துல இருப்பீங்களா? நீங்க விரும்பிய உணவு இல்லாத இடத்துல இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. விரும்பியதை எப்படி நீங்க பெற்றுக்கொள்வீர்களோ அதுபோல கர்த்தரத்தில் நீங்கள் விரும்புகிற வாஞ்சிக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா, அவரை வாஞ்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவை பார்க்கணும்னு வாஞ்சித்தான். யாரெல்லாம் இயேசுவை பார்க்கணும், இயேசு என்னோடு கூட பேசணும்னு வாஞ்சிக்கிறீங்க, நல்லா கவனிங்க. வாஞ்சிக்கிறவரோடு 3 காரியத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கு வாஞ்சையோடு வந்த உங்களோடு இயேசு பேசுவார். வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்களோடு கூட அவர் வருவார். வாஞ்சையோடு இருக்கிற உங்களுடைய வீட்டுக்கு அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தை, யாரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்? வாஞ்சிக்கிறவங்களை உயர்ந்த முதலாவது வாஞ்சிக்கிறவங்களை விடுவிப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் விடுவித்திடுவார். வியாதியின் கட்டுகளோ சாபத்தின் கட்டு அறந்து விடுவித்திடுவார். நல்லா வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கவனிங்கள். 146வது சங்கீதம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாவது காரியத்தை நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த கஷ்டத்திலிருந்து நான் விடுவிக்கப்படணும் சொல்லி நீங்கள் வாஞ்சையோடு ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் தேவன் அந்த கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பார். யார் அவரை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களை அவர் விடுவிக்கிறார். 2வது, அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் வாஞ்சையோடு அவன் என்னை நோக்கி, யாரு வாஞ்சிக்கிறவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யார் வாஞ்சித்து யார் கர்த்தருக்கு விருப்பமானதை நம்ம செய்யறோமோ, வேதம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தர் அருள செய்து ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து. வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கவனிங்க பிரியமானவர்களே. 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 91வது சங்கீதம் 15, 16வது வசனத்தை வாசித்து நாம் செபிக்கலாம். வாசிக்கலாம். அவன் யார்? என்னை வாஞ்சிக்கிறவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவை அருள செய்வேன். பாருங்க, ஆபத்து நாளில் நான் அவனோடு கூட இருந்து உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். 16வது வசனம், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை வாஞ்ச விருப்பத்தோடு தேடுறவங்களுக்கு, உன்னத பாட்டில் சூலமேத்தியால் விருப்பத்தோடு தேவனை தேடுற, வாஞ்சையோடு தேடுறா. வாஞ்சையோடு தேடின அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் தம்முடைய நேசரை அவள் கண்டாள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விருப்பத்தோடு தேடுறீங்களோ அவர்களை கர்த்தர் விடுவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், தப்புவிப்பார், கூட இருப்பார், கனப்படுத்துவார், நன்மையினால் திருப்தியாக்குவார். அவர் ரட்சிப்பை அவர் விளங்க செய்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்கலாம்.